கிட்டத்தட்ட 54 பேர் வந்து வாக்களிக்கவில்லை. அதனால தான் அந்த சட்டம் முன்வரைவு தோல்வி அடைஞ்சிருக்கிறது. தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக தமிழ்நாடு. இது முக்கியமான அரசியல் சட்ட திருத்தமாக இருக்கிறதுனால 3/2 உறுப்பினர்கள் ஆதரிக்கணும். ஆக்சுவலாக 543 பேரில் வந்து 528 பேர் ஓட்டளித்தாங்க. திடீர்னு இந்த பார்லிமெண்ட் செஷனில் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு மறுசீரமைப்பு சட்டம்லாம் கொண்டு வர போகிறோம், அரசியல் சட்டம் திருத்தம் கொண்டு வர போகிறோம், நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினரோட எண்ணிக்கை ஏற்ற போகிறோம், 850 ஏற்ற போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு திடீர்னு வந்தாங்க. ஏன் நீங்கள் முதல்ல அப்படி சொன்னீங்க, அதை நீங்கள் 543 பண்ணியிருக்கலாமே, இப்போ என்ன திடீர்னு பண்ணுறீங்கன்னா? எலெக்ஷனில் வந்து அது ஒரு இஷ்யூவாக மாறுமானா, திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டின்றாங்க. அப்போ அந்த தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டியில் அதிகார பறிப்பு, நிதி கொடுக்காமல் இருக்கிறதுன்னு போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த விஷயமும் அதில் சேர்ந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக துரோகம் பண்ண பார்த்த பாஜகவை நம்ம தோக்கடிச்சிட்டோம். நம்ம நார்த்தில் குறிப்பாக ஹிந்தி பேசுகிற மக்கள் பகுதியில் பார்லிமெண்ட் உறுப்பினர்களை அதிகரித்தா நம்ம வந்து அங்கே வெற்றி பெறுவதன் மூலமாகவே நம்ம வந்து ஆட்சியை வந்து தக்க வச்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. தமிழ்நாடு வந்து 39லேருந்து 50 ஆகும் 2011 சென்சஸ் படி. ஆனால் அதில் நம்ம விகிதாச்சாரம் என்ன ஆகும் தெரியுமா? 7.18லேருந்து 5.88 குறைஞ்சிரும். இந்த விகிதாச்சாரம் குறைஞ்சிரும். அப்போ நம்மளுடைய பங்களிப்பே குறைஞ்சிரும். 850ல் 7.18 கொடுத்தா அது பெட்டர். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, 50% கொடுப்போன்றாங்க. ஆனால் அந்த 50% இவங்க கொண்டு வந்த மசோதா இருக்குல்ல, அதில் 50% இல்லை. சமீபத்திய சென்சஸ் கணக்குப்படி நாங்கள் மறுசீரமைப்பு செய்வோன்றாங்க. அப்போ 2011 சென்சஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு படித்தேன், அதன்படி தான் செய்வாங்க. அப்போ 50% மசோதாவில் இல்லாத போது எப்படி பார்லிமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க? அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 50% வாயில் சொல்கிறீங்கல்ல, அதையே சட்ட முன்னோடியில் கொண்டு வரல. திமுக மற்றும் எதிர்கட்சிகள்லாம் காங்கிரஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, நீங்கள் கொண்டு வர தொகுதி மறுசீரமைப்பு மற்ற மாநிலங்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு வரும், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பெரிய தொகுதி வந்து உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு சார். அது வந்து 120 மாறிடும். அப்படி சீட்டுங்கிறது 120 மாறிடும். ஆனால் அந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டிலலாம் மாறாது. இப்போது தமிழ்நாட்டில் வந்து 39ங்கிறது 59 மாறும். 59 மாறாது, வாக்குறுதி தான் கொடுக்குறாங்க. அதான் அங்கே தான் வர விஷயம். பாஜக பொய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு பாஜக விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரே நாளில் எப்படி விளம்பரத்தை கொடுக்குறீங்க? அப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி தானே வச்சுருக்கீங்க. இந்த விஷயத்தில் தீவிரம் காட்டுற திமுக அதேமாரி சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் நீண்ட நெடிய மௌனம். அந்த மௌனத்துக்கு வந்து இந்த தேர்தலில் வேறு விதமான விளக்கங்களை கொடுக்கப்படும். ஏன்னா கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே வலியுறுத்துறாங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீண்ட நெடிய மௌனம், மற்ற மாநிலத்தில் அது தீவிரப்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே சீர்தூக்கி பார்க்கப்படும். இல்லை, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் மத்திய அரசே இப்போ இந்த சென்சஸ்க்கு அப்புறம் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. அதனால தான் இதே லேட் ஆகிறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசே இப்போ சென்சஸோடு எடுக்க போகிறாங்க. இல்லை, தமிழ்நாடு அரசு அதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுதுங்கிறது தான் இப்போ. தமிழ்நாடு அரசையே ஆர்வம் காட்டுறதுனா ஏற்கனவே பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு சட்ட முன்வரைவு தோல்வி அடைந்திருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா 543 உறுப்பினர்களில் 352 பேர் வந்து தேவை அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு. ஆனால் பார்த்திங்கன்னா 298 பேர் தான் வந்து ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. 230 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 54 பேர் வந்து வாக்களிக்கவில்லை. அதனால தான் அந்த சட்டம் முன்வரைவு தோல்வி அடைஞ்சிருக்கிறது. இது தேர்தலை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? 5 மாநில தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக தமிழ்நாடு? இது முக்கியமான அரசியல் சட்ட திருத்தமாக இருக்கிறதுனால 3/2 உறுப்பினர்கள் ஆதரிக்கணும். ஆக்சுவலாக 543 பேரில் வந்து 528 பேர் ஓட்டளித்தாங்க. அதில் 293 பேர் ஆதரவாகவும் 230 பேர் எதிராகவும் வாக்களித்தாங்க. அதாவது அப்போ 2/3 வரல. 528ல் 2/3 வரல. அதனால் 2/3 வராதனால இந்த மசோதா தோற்று போச்சு. ஏன்னா இது அரசியல் சட்ட திருத்தம் 2/3 இருக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் இந்த சட்டத்தை ஏன் வந்து கொண்டு வந்தாங்க? ஏன்னா செப்டம்பர் 23லேயே வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேறிடுது. அப்போ இப்போ இருக்கிற 543 உறுப்பினர்களையே 3ல் 1 பங்கு கொடுத்து அதை நிறைவேற்றிருக்கலாம். 24 எலெக்ஷன்லேயே பண்ணியிருக்கலாம். அப்போ கேட்டபோது பாஜக என்ன சொன்னாங்க, இல்லை 26ல் நாங்கள் சென்சஸ் பண்ணுவோம், சென்சஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு நாங்கள் டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு கமிஷன் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இடஒதுக்கீடு பண்ணுவோம். நாங்கள் அப்படி சொன்னவங்க 26 சென்சஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போது அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த பார்லிமெண்ட் செஷனில் நாங்கள் இல்லை நாங்கள் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு மறுசீரமைப்பு சட்டம்லாம் கொண்டு வர போகிறோம், அரசியல் சட்டம் திருத்தம் கொண்டு வர போகிறோம்,
நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஏற்ற போகிறோம், 850 ஏற்ற போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு வந்தாங்க. ஏன் நீங்கள் முதல்ல அப்படி சொன்னீங்க, அதை நீங்கள் 543 பண்ணியிருக்கலாமே, இப்போ என்ன திடீர்னு பண்ணுறீங்கன்னா 29 எலெக்ஷன் மனசில் வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எடுக்கிற சென்சஸ்ஸு அது முடிஞ்சு மறுசீரமைப்பு கமிஷன் போட்டு அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். 29 வரையும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கமிஷன் போட்டிங்கன்னா மறுசீரமைப்பு அது ஒரு 6-7 வருஷம் கூட ஆகும். அதனால் வந்து 34 எலெக்ஷன் வேணால் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பண்ண முடியாது. அப்போ ஆனால் 29 தேர்தலில் வெற்றி பெறணும் பாஜகவுக்கு. அப்போ ஏற்கனவே 3 தேர்தலில் 3 தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. 3வது தேர்தலில் அவங்க மெஜாரிட்டி வாங்க முடியல. 240 இடங்கள் தான் வாங்கினாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. வரப்போகிற 29 எலெக்ஷனில் நம்ம மெஜாரிட்டி இடங்கள் வாங்க முடியாது. போன வாட்டியே நம்ம வந்து 240 இடங்கள் தான் வாங்கினோம். அப்போது நார்த்தில் வந்து இந்த 850 இடங்கள் பார்லிமெண்ட்டை கட்டிட்டோம் பெருசாக. 850 பேரை உட்கார வைக்க முடியும். நம்ம நார்த்தில் குறிப்பாக ஹிந்தி பேசுகிற மக்கள் பகுதியில் பார்லிமெண்ட் உறுப்பினர்களை அதிகரித்தா நம்ம வந்து அங்கே வெற்றி பெறுவதன் மூலமாகவே நம்ம வந்து ஆட்சியை வந்து தக்க வச்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, சரி இப்போ இருக்கிற சென்சஸை ஓரங்கட்டு 2011 சென்சஸ் சமீபத்திய சென்சஸ் அதுதான், அதன்படி மறுசீரமைப்புன்னு ஒன்று போட்டுடலாம், அதுக்காக சட்டத்தை கொண்டாடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்காக சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண்கள் இடஒதுக்கீடு மறுசீரமைப்பு ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த கவர்மெண்ட் நம்ம இப்போ திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள்லாம் காங்கிரஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, நீங்கள் கொண்டு வர தொகுதி மறுசீரமைப்பு மற்ற மாநிலங்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு வரும், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு வரும், அவங்களுடைய வாய்ஸை வந்து அவங்களுடைய குரல் விலையை அடக்கிடும், எதிர்காலத்தில் வந்து அவங்கள கேட்காமே நீங்கள் பல சட்டங்களை நிறைவேற்றுவீங்க, அது தென்பகுதி மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் ஹிந்தி ஹார்ட்லேண்டுன்னு ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் மட்டுமே ஓட்டு வாங்கி நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து கண்டுக்காத மறைச்சிட்டு நீங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு திசை திருப்புறாங்க. இந்த மசோதா தோற்ற உடனே பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கீங்கன்னா, நீ மறுசீரமைப்புக்கு தான் நம்ம எதிராக இருக்கோம், பெண்கள் இடஒதுக்கீடு நிறைவேறியாச்சு ஏற்கனவே ஆதரவு கொடுத்து, நீ பண்ணுற மறுசீரமைப்பு உன்னுடைய அரசியல் இதுக்காக பண்ணுற, உன் அரசியல் ஆதாயம் பெறத்துக்காக நீ பண்ணுற, அதை தான் இங்கே எதிர்க்கிறாங்க இவங்க யார், காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 850 சீட் இருக்குல்ல, ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் மட்டுமே உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்குல்ல, சத்தீஸ்கர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 850 சீட்டு வந்த பிறகு அவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பு விகிதாச்சாரம்ன்றது இப்போ இருக்கிற 38%லேருந்து இப்போ 543ல் 38% தான் இருக்குது. இப்போ இருக்கிற 38%லேருந்து 850 ஆக்கினா 443%ஆக மாறிடும். 43%ஆக மாறது மட்டும் இல்லை, 365 சீட்டாக மாறிடும். 850ல் 365 எவ்வளோ பெரிய விஷயம். இப்போவே வந்து உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு சார், அது வந்து 120 மாறிடும். அப்படி சீட்டுங்கிறது 120 மாறிடும். ஆனால் அந்த அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டிலலாம் மாறாது. இப்போது தமிழ்நாட்டில் வந்து 39ங்கிறது 59 மாறும். 59 மாறாது, வாக்குறுதி தான் கொடுக்குறாங்க. அதான் அங்கே தான் வர விஷயம். உங்களுக்கு பிரதமர் பாஜக பொய் சொல்கிறாங்க. பிரதமர் பேசுறது என்னன்னா, யாருக்கு எந்தவித அநீதி நடக்காது, தெற்கு வடக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டோம். அது வாயில தான் உறுதிமொழி, சட்டத்தில் அது இல்லை. சட்டத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவோம் நாங்கள், அது வந்து சமீபத்திய சென்சஸ் கணக்குப்படி, அந்த கணக்குப்படி தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்திய சென்சஸ் கணக்குப்படினா சமீபத்தில் எடுத்த கருத்து கணிப்பு சென்சஸ்ன்றது 2011 தான். 11க்கு அப்புறம் 21 எடுக்கலை, 21க்கு அப்புறம் 26 இப்போ தான் எடுக்கிறாங்க. இது முடியல, இது முடியறதுக்கு 2-3 வருஷம் ஆகும். அப்போ சமீபத்திய சென்சஸ்ன்றது 2011. 2011 சென்சஸ் படி தான் பார்த்தீங்கன்னா, அதன்படி இடஒதுக்கீடு செஞ்சிங்கன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 38% இருக்கிற யூபி ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுடைய அந்த விகிதாச்சாரம் 850 தொகுதி வந்தால் 43%ஆக மாறிடும். கிட்டத்தட்ட 50% நெருங்குறாங்க. அது தவிர சவுத்தோடது வந்து குறைஞ்சிரும். சவுத்தோட வந்து 24% இப்போ இருக்குது, அது வந்து 20%ஆக குறைஞ்சிரும். 20%ஆக குறைஞ்சிரும். சீட் நம்பர் சேரும், ஆனால் விகிதாச்சாரம் குறைஞ்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து யூபி மட்டுமே பார்த்தீங்கன்னா 80 + 58 தொகுதி புதுசாக வரும், 138 தொகுதி வரும். அவங்களோட விகிதாச்சாரம் 14.73லேருந்து 16.24 மாறிடும். 138 தொகுதி வந்துடும் அவங்களுக்கு. பீகார் வந்து 40லேருந்து 72 தொகுதி ஆகும். அவங்க விகிதாச்சாரம் 7.37லேருந்து 8.4 மாறும். மகாராஷ்டிராவோட விகிதாச்சாரம் 48லேருந்து 78 ஆகும் அவங்க தொகுதி. மத்திய பிரதேசம் இல்லை இதில். தமிழ்நாடு வந்து 39லேருந்து 50 ஆகும் 2011 சென்சஸ் படி. ஆனால் அதில் நம்ம விகிதாச்சாரம் என்ன ஆகும் தெரியுமா, 7.18லேருந்து 5.88 குறைஞ்சிரும். இந்த விகிதாச்சாரம் குறைஞ்சிரும். அப்போ நம்மளுடைய பங்களிப்பே குறைஞ்சிரும். 850ல் 7.18 கொடுத்தா அது பெட்டர். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, 50% கொடுப்போன்றாங்க. ஆனால் அந்த 50% இவங்க கொண்டு வந்த மசோதா இருக்குல்ல, அதில் 50% இல்லை.
சமீபத்திய சென்சஸ் கணக்குப்படி நாங்கள் மறுசீரமைப்பு செய்வோன்றாங்க. அப்போ 2011 சென்சஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு படித்தேன், அதன்படி தான் செய்வாங்க. அப்போ 50% மசோதாவில் இல்லாத போது எப்படி பார்லிமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க? அதை மசோதாவில் இல்லையே, எழுத்தில் இல்லையே. அது எல்லா மாநிலங்களுக்கும் 50% போட்டு கொடுப்போன்றது மசோதாவில் இல்லையே. மசோதாவில் சமீபத்திய சென்சஸ் கணக்குப்படினா 2011 படி தானே இருக்குது. 2011 படினா எங்கள் விகிதாச்சாரம் குறையுதே. 5.88லேருந்து 7.18லேருந்து நாங்கள் 5.88க்கு வந்துடுவோமே. முழுக்க முழுக்க சமூக அநீதி வந்து நடக்குது. இதை தான் வந்து சொல்கிறாங்க. இதை தான் பிரதமர் வந்து உறுதிப்பட சொல்கிறாரு சார். அவர் எப்படி அவர் அப்போ சட்டத்தில் கொண்டுறணும்ல. அவர் சட்டத்தில் கொண்டுற முடியாது. ஏன் முடியாதுன்னா, மறுசீரமைப்பு கமிஷன் ஒன்று போட்டிங்கன்னா அவங்க தான் அதை சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத அவன் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது 50 அவன் ஏற்றுப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் அந்த 50 சட்டத்திலே கொண்டு வர வேண்டியது தானே. அப்போ நீங்கள் சட்டத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ மறுசீரமைப்பு கமிஷனுக்கு வேலையே இல்லையே. நீங்கள் அதை சட்டத்தில் கொண்டு வந்தீங்கன்னா மறுசீரமைப்பு கமிஷனுக்கு வேலையே கிடையாது. அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா மறுசீரமைப்பு கமிஷன் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ சட்டத்தில் நீங்கள் போடாத ஒரு விஷயத்த எதுக்காக பார்லிமெண்ட்டில் சொல்கிறீங்க? நாங்கள் எந்த பாதிப்பு வராது, நாங்கள் 50% கொடுப்போம். நீங்கள் சொல்கிற 50% மறுசீரமைப்பு கமிஷன் ஏற்றுப்பான்றது என்ன உறுதி? அப்போ உறுதினா அப்போ நீங்கள் எழுத்தில் கொண்டு வர வேண்டியது தானே. இப்படி பண்ணலாமா சார்? டீலிமிட்டேஷன் கமிட்டியில் சீஃபாக வந்து நம்ம வந்து சிஜே சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதி அவர் கண்காணிப்பில் நடத்தலாமா? அவர் தான் சார் போடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் தான் போடுவாங்க, எலெக்ஷன் கமிஷனில் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் போடுவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் பெரிய அதிகாரம்லாம் இருக்காது. அந்த சுப்ரீம் கோர்ட்டு, அந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு தான் 3 மெம்பருக்கு தான் நல்ல அதிகாரம் இருக்கும். மற்றவங்களுக்குலாம் பெரிய அதிகாரம் இருக்காது. நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 50% வாயில் சொல்கிறீங்கல்ல, அதையே சட்ட முன்னோடியில் கொண்டு வரல. அது சட்ட முன்னோடி அதை இந்த 50 நீங்கள் சொல்ல 50% நாளைக்கு மறுசீரமைப்பு கமிஷன் ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? குறைச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க? இந்த தோல்விக்கு அது ஒரு காரணம். என்ன பண்ணுறாங்க இப்போ? என்ன சொல்கிறாங்க, இந்த 2011 படி இந்த மாதிரி ஏற்றிட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டு குறைச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு 29 எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிடுறது, அதில் வின் பண்ணிவிட்டு இப்போ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, 26 கணக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. இது வந்து முடியறதுக்கு மறுசீரமைப்பு போடுறதுக்கெலாம் எப்படியும் வந்து ஒரு 34 31 32 ஆகும். 34 தான் மறுபடியும் எலெக்ஷனு. அப்போ பண்ணிக்கலான்னு அந்த ஒரு ஐடியாவில் இருக்காங்க. தற்சமயத்துக்கு 29 எலெக்ஷனை வின் பண்ணணும் சார். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 2011 கணக்குப்படி ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் நம்பர்ஸை ஏற்றிடணும், மற்ற தென்னிந்தியாவில் குறைச்சிடணும். அதுக்கு வந்து பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் எதிர்த்தாங்கன்னா, திமுக காங்கிரஸ் எதிர்த்தாங்கன்னா, நீங்கள் பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து முத்திரை குத்தணும் அவங்களுக்கு. ஆனால் இவங்க பெண்கள் இடஒதுக்கீட்டை எதிர்க்கலை. இவங்க எதிர்க்கிறது நீங்கள் பண்ணுற மறுசீரமைப்பை தான் எதிர்க்கிறீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 543லே 3ல் 1 பங்கு கொடு பெண்களுக்கு. இப்போ இருக்கிற 543லே எதுக்கு தொகுதி எண்ணிக்கை ஏற்றி தான் கொடுக்கணுமா? ரெண்டாவது, இப்போ பெங்கால்லையும் இதுலேயும் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் எலெக்ஷன் வரும்போது இதே அவசரமாக பண்ணுறீங்க. அப்போ எம்பிக்கெல்லாம் அங்கே பிஸியாக இருக்காங்க. ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஒரு உள்கூத்து இருக்குது. இப்போ இந்த மசோதா தோக்குன்னு தெரியும், 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லைன்னு தெரியும். ஆனால் கொண்டாந்துட்டாங்க. அது எதிர்பார்த்தபடி தோத்துருச்சு. இப்போ என்ன பேசுகிறாங்க, இன்றைக்கி தினத்தந்தியில் விளம்பரம் வந்திருக்கு. நேற்று தான் மசோதா தோற்றுருக்கு, விளம்பரம் இன்றைக்கி தினத்தந்தியில் வருது. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு பாஜக விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரே நாளில் எப்படி விளம்பரத்தை கொடுக்குறீங்க? அப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி தானே வச்சுருக்கீங்க. இன்றைக்கே விளம்பரம் வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு, 2029 மக்களவை தேர்தல் பெண் வாக்காளர்கள் இவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுப்பார். கரெக்ட். ஆனால் 2029 வின் பண்ணுறதுக்கு ஏற்றபடி நீங்கள் கான்ஸ்டியூன்சியை மாற்றுறீங்கல்ல, தமிழ்நாட்டோட இதை விகிதாச்சாரத்தை குறைக்கிறீங்கல்ல, எண்ணிக்கை அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற கருத்து கணிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழ்நாடு வந்து பர்த் ரேட் இருக்குல்ல, இந்த பிறப்பு விகிதம் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடை நம்ம அமல்படுத்தினோம். மற்ற வட இந்திய மாநிலங்கள்லாம் குடும்ப கட்டுப்பாடு சரியாக அமல்படுத்தலை. அங்கே மக்கள் தொகை இஷ்டத்துக்கு ஏற்றி வச்சுருக்கான். நமக்கு வந்து எண்ணிக்கை குறையிற மாதிரி இருக்குது. அப்போ இப்போ எடுக்கிற கணக்கு, இப்போ இந்த 26ல் எடுக்கிற கணக்குப்படி பின்னாடி அவங்க பண்ணாங்கன்னா நம்மளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிடும். இப்போ சொல்கிற 50%லாம் ஒன்றுமே கிடைக்காது. இந்த 29 வின் பண்ணுன்றதுக்காக இந்த சமாதானத்தெல்லாம் பண்ணுறானுங்க அவனுங்க. 50% கொடுப்போன்றானுங்க, அதே சட்டத்தில் கொண்டு வர மாட்டேன்றானுங்க. ஏற்கனவே பறிபோக இருந்த தொகுதி சார், மயிலாடுதுறையெல்லாம். ஆமாம், கஷ்டப்பட்டு வந்து மறுசீரமைப்பு வந்து காவந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ மறுபடியும் வந்து அதை வந்து இப்போ வந்து இந்த 29ல் அவங்களுக்கு அதிகமான இடங்கள் வின் பண்ணணும்னு நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க சார். இப்போ வந்து 50% கொடுக்குறதெல்லாம் பண்ணுறாங்க. அதுலேயே நமக்கு நஷ்டம் வருது ஆக்சுவலாக. ஆனால் அந்த 50% கேரண்டியும் வந்து சட்டத்தில் கொடுக்க மாட்டேன்றாங்க. நேற்று வந்து சட்ட முன்னோடியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து கொடுக்குறேன்னு அமித்ஷா சொல்கிறாரு, நான் கொடுக்குறேன், எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, சட்டத்தை மாற்றி வைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கு கேட்க வேணுகோபால் ஒன்று சொன்னார்,
பெண்கள் இடஒதுக்கீட்டையும் டீலிமிட்டேஷன் இந்த மறுசீரமைப்பையும் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணாதீங்க, ரெண்டும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இதையும் அதையும் லிங்க் பண்ணக்கூடாது. உறுப்பினர்கள் எண்ணிக்கையை ஏற்றுற விஷயத்தையும் அதில் 1/3 பெண்கள் கொடுக்குற விஷயத்தையும் நீங்கள் கொண்டு வராதீங்க. என்னன்னா நீங்கள் வந்து மறுசீரமைப்பு கமிஷனையும் பெண்கள் இடஒதுக்கீட்டையும் சம்மந்தப்படுத்தி நீங்கள் கொண்டு வரீங்க. இதில் பல மாநிலங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அதனால் தனித்தனியாக டீலிங் பண்ணணுன்னா அமித்ஷா அதுக்கு ஒத்துக்கல. வாய்மொழியாக இவர் கொடுக்குற உறுதிமொழியை நம்பணுமா நம்ம 50%? நம்பி இதுக்கு ஆதரவாக ஓட்டு பண்ணுவான். எப்படி சார் கட்சிகள் ஓட்டு போடும்? அவங்க நாளைக்கு நீங்கள் பண்ணலைன்னா மறுசீரமைப்பு கமிஷன் பண்ணலைன்னா அப்போ யார் அப்போ அதை கேள்வி கேட்க முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது எங்கன்னா சார், மகளிர் இடஒதுக்கீடு பின்னணியில தொகுதி மறுவரையை வந்து தீவிரப்படுத்துறாங்க. மகளிர் கோட்டாக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு இந்த வேலையை பண்றாங்க சார். அதுல தான் சந்தேகம் வந்து அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம எழுத்து கேட்டா நீங்க மகளிர் இடஒதுக்கீடு எதிர்க்கிறீங்கன்னு அப்படி போறாங்க. அதனால தான் அது திட்டமிட்டு தான் பண்றாங்க. இந்த அனைத்து கட்சிகளும் இதுல வந்து குரல் கொடுக்கணும் இல்லைங்களா? அனைத்து கட்சியும் ஒன்னா சேர்ந்து எடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒன்னா இருக்கு. இந்த இதோட நன்மை என்னன்னா இந்தியா கூட்டணி ஒன்னா இருக்குதுல. இல்ல உங்களுக்கு என்டிஏல இருக்கிற கட்சிகளும் இதுல ஒரு நிலைப்பாடு எடுக்கணுங்கிற அவங்க பாஜக ஆதரவு நிலைப்பாடு. நாயுடு வந்து என்டிஏ சப்போர்ட் பண்றாரு. அவரோட எண்ணிக்கையே குறையும். அவருக்கு தெரியல அது ஆக்சுவலா. அவருடைய அந்த விகிதாச்சாரமே குறையும். இப்போ 7.18 இருக்குல்ல, அதுவே குறைஞ்சிரும். இப்போ நமக்கு 7.18 இருக்குது. இந்த 543 நம்மளுடைய 39ன்றது 7.18. இதுவே 850 ஆச்சுன்னா நம்மளுடைய விகிதாச்சாரம் நமக்கு 50 கிடைச்சா கூட நம்மளுடைய விகிதாச்சாரம் 5.88 மாறிடும். நமக்கு 7.18 கொடுப்பீங்களா? 850 கொடுத்தீங்கன்னா எங்கள் எண்ணிக்கை நல்லா ஏறும். அதை கொடுங்க. அதையே வாக்குறுதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எங்கள் எண்ணிக்கை வந்து நீங்கள் சொல்கிற 50 வந்து சட்டத்தில் கிடையாது. நாங்கள் கேட்குற 7.18 இப்போ இருக்கிற மாதிரி விகிதாச்சாரத்தையும் கொடுக்க மாட்டீங்க. அப்போ நாங்கள் எதை நம்பி நாங்கள் வந்து இந்த சட்டத்தை ஆதரிக்க முடியும்னு திமுக காங்கிரஸ் கேட்குறாங்க. அதனால தோக்கடிச்சாங்க. இப்போ நீங்கள் இதையே சாக்காரத்தில் என்ன பண்ணுறீங்க? பெண்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு இப்போ இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்லையும் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லையும் திசை திருப்பறதுக்கான விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? திமுக என்ன சொல்கிறாங்க? டெல்லி எதிர்த்து நடந்த போரில் நம்ம வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் ஸ்டாலின் தான் ரொம்ப சீரியஸாக எடுத்தார். கருப்பு கொடி ஏற்றினார், ராகுல் காந்தி எரிச்சாரு. ராகுல் காந்தி இன்னைக்கு நடந்த பிரச்சார கூட்டத்தில் தெளிவாக சொல்லிட்டார் என்ன நடந்தது, எப்படி முறியடித்தோம் அப்படின்னு. அவர் வந்து இன்னும் ஒருபடி மேலேயே போய் பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டுடைய வரைபடத்தை மாற்ற முயற்சித்த பாஜகவுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். ஆமாம், குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப துரோகம் பண்ண பார்த்தாங்க. தமிழ்நாட்டுக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நாங்கள் அதை தடுத்து நிறுத்திருக்கோம்னு சொல்கிறார். இன்றைக்கி அவர் பொன்னேரி கூட்டத்தில் அவர் பேசியிருக்கார். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க பாஜகன்றதை இவங்க வைப்பாங்க திமுக. நாங்கள் அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். நாங்கள் பெண்கள் ஒதுக்கீடு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மசோதா, அது ஏற்கனவே நிறைவேறிடுச்சு, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்ண பார்த்தாங்க, அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் பாஜகவை அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷனில் வந்து அது ஒரு இஷ்யூவாக மாறுமானா, திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டின்றாங்க. அப்போ அந்த தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டியில் அதிகார பறிப்பு, நிதி கொடுக்காமல் இருக்கிறதுன்னு போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த விஷயமும் அதில் சேர்ந்துடுச்சு. தமிழ்நாட்டுக்கு தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக துரோகம் பண்ண பார்த்த பாஜகவை நம்ம தோக்கடிச்சிட்டோம். பாஜக என்ன பண்ணுவாங்க? பெண்கள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக இவங்க இருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அது அவ்வளோ தூரம் எடுபடாது. ஏன்னா அவங்க ஏன் இந்த விஷயத்தை இப்போ எடுத்தாங்கன்னா, இந்த தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வரதுனால தான் இந்த சிறப்பு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இது தோக்கும் தெரியும் இந்த மசோதா. தோற்ற பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? திமுகவையும் திரிணாமுல் காங்கிரஸையும் எதிர்த்து அவங்க வந்து பெண்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு பிரச்சாரம் பண்ணலாம்னு தான் அந்த கூட்டத்தை இப்போ வச்சுருக்காங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி. அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவசரமாக நடத்தப்படலாம். அதில் ஒரு அரசியல். ஏன்னா இந்த மசோதா தோற்ற உடனே அங்கே வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பெண்களுக்கு எதிராக இருக்கீங்கன்னு பிரச்சாரம் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண பார்த்தீங்க, நாங்கள் உங்களை எதிர்த்து நாங்கள் ஒன்றாக இருந்து வெற்றி பெற்றோம். நீங்கள் தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைக்க பார்த்தீங்க. அவன் சொல்ல நான் அதிகப்படுத்த பார்த்தேன்னுவான், 50% கொடுக்க பார்த்தேன்னுவான். ஐயா நீ 50% கொடுத்தது சட்டத்தில் இல்லை, சட்டத்தில் இல்லாத போது நாங்கள் தோக்கடிக்க வேண்டிய கட்டாயத்தில் போயிட்டோம் அப்படின்னு. ஆனால் இது வேறு பல பிரச்சனைகள், உறுதிமொழிகள், வாக்குறுதிகள், 8000 டோக்கன் கொடுக்கறது, 10,000 ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், 8 சவரன் கொடுக்கறது, இந்த மாதிரி. அப்புறம் கடைசி 2 நாளில் கட்சிகள் பண்ணுற வேலைகள் இதெல்லாம் இருக்கிறப்போ வந்து இது எவ்வளோ தூரம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் லெவலில், கிரவுண்ட் லெவலில் போய், கிராம லெவலில் போய் சேருன்னு சொல்ல முடியாது. ஆனால் நகர்ப்புறங்களில் படித்த மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டுக்கு பாஜக வந்து ஏதோ துரோகம் பண்ண பார்த்துருக்காங்க, இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைச்சி ஏதோ பண்ண பார்த்துருக்காங்க, அதை திமுக எதிர்த்து ஃபைட் பண்ணி வின் பண்ணி இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? பாஜக பெண்களுக்கு எதிரான திமுக இருக்குது, கோட்டாவை எதிர்த்து ஓட்டி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கோட்டாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு திமுக விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுமானா, அது மாதிரியே மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏற்கனவே மத்திய அரசு மேலே இருக்கிற வெறுப்பு இருக்குல்ல, பாஜக மேலே இருக்கிற வெறுப்பு, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அவ்வளோதான் தமிழ்நாட்டில். இந்த விஷயத்தில் தீவிரம் காட்டுற திமுக
அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் நீண்ட நெடிய மௌனம், அந்த மௌனத்துக்கு வந்து இந்த தேர்தலில் வேறு விதமான விளக்கங்களை கொடுக்கப்படுமா? ஏன்னா கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே வலியுறுத்துறாங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீண்ட நெடிய மௌனம், மற்ற மாநிலத்தில் அதை தீவிரப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே சீர்தூக்கி பார்க்கப்படும்ல. இல்லை, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பொறுத்த மட்டும் மத்திய அரசே இப்போ இந்த சென்சஸ்க்கு அப்புறம் இதை எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. அதனால தான் இதையே லேட் ஆக்குறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசே இப்போ சென்சஸோடு எடுக்க போகிறாங்க. இல்லை, தமிழ்நாடு அரசு அதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுதுங்கிறது தான் இப்போ இல்லை, தமிழ்நாடு அரசு ஏன் ஆர்வம் காட்டலைன்னா ஏற்கனவே பீகார் மாநில அரசு எடுத்து அது கோர்ட் நிறுத்தி வச்சுட்டாங்க. அது ஒரு சமூக நீதி பார்வையில் வந்து நம்ம வந்து பின்தங்கி இல்ல, இருக்கிறோம், court புறக்கணிக்கிறோம் நிறுத்தி அப்படின்னு ஆகாதா? கோர்ட் நிறுத்தி வச்சுட்டான். அது வந்து சென்சஸ் எடுக்கிறது வந்து மத்திய அரசு தான் பண்ண முடியும், நம்ம சர்வே தான் பண்ண முடியும். சர்வேவை கோர்ட் ஒத்துக்கிறது இல்லை. வீட்டுக்கு வீடு போய் எடுக்கிற கணக்கெடுப்பு இருக்குல்ல, அதை தான் வந்து கோர்ட் வந்து பண்ண முடியும். அதுதான் மத்திய அரசு பண்ண முடியும், சென்சஸ் பண்ண முடியும். இந்த கணக்கெடுப்புன்றது சர்வேன்றதை ஒத்துக்கிறது இல்லை. இப்போ தெலுங்கானாவும் கர்நாடகாவும் அதில் வந்து அந்த சர்வே அது இன்னும் வந்து அமுல்படுத்தலை, கோர்ட்டில் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஆனால் தெலுங்கானா வந்து அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் அமுல்படுத்தியிருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. பீகார்லேயும் கோர்ட்டில் இது பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து சர்வே தான் எடுக்க முடியும். ஆக்சுவல் கணக்கெடுப்பு, வீட்டுக்கு வீடு போய் எடுக்கிற கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு தான் பண்ண முடியும். அது இந்த சென்சஸோட பண்ணுறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2011 பண்ணப்பட்டது. ஆனால் அந்த விவரங்கள் வந்து சரியில்லை, அது ரொம்ப கணக்கெடுப்பு கண்ணாபின்னான்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வெளியிடாதே வச்சுருக்காங்க. அதனால் இப்போ மறுபடியும் பண்ணுறாங்க. மத்திய அரசு எடுத்து வெளியிடாத வச்சுருக்காங்க. அதில் வந்து ரொம்ப டிஸ்கிரிபன்சி, குறைபாடுகள் நிறையா இருக்குன்ட்டு இப்போ இந்த வாட்டி எடுக்கிறாங்க. இந்த வாட்டி மத்திய அரசு எடுத்தால் கண்டிப்பாக அதை அமுல்படுத்தி தான் தேரணும் ஆக்சுவலாக. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, சர்வே எடுத்தால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, வீட்டுக்கு வீடு போய் எடுக்கிற கணக்கெடுப்பு தான் சரியாக வரும்னு அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து பாமக தரப்புலேருந்து மற்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் செல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க வைக்கிறாங்க. பீகாரில் அப்படி நடக்கலை. பீகாரில் வந்து கோர்ட்டு வந்து அதை நிறுத்தி வச்சுட்டான். பீகார் கவர்மெண்ட் பண்ணதை நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால் இப்போ நம்ம மத்திய அரசு எடுக்கிற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நம்ம வெயிட் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம அந்த கணக்கெடுப்பு தான் நம்ம நம்ப முடியும். அதுதான் கோர்ட்டும் ஒத்துக்கும் ஆக்சுவலாக. இது ஒரு முரண்பாடாக பார்க்கப்படாதா? ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் வந்து ஒரு தீவிரம், முன்னெடுப்பு, அதுக்கு அடுத்த நடவடிக்கை வந்து தீவிரப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப நாம் பல்வேறு காரணங்களை கூறி அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுவது வந்து அது ஒரு முரண்பாடாக ஆகாதா? இல்லை, இவங்க அதில் வந்து தெளிவாக இருக்காங்க. அதாவது திமுக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அது எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, மாநில அரசு எடுத்தும் பிரயோஜனம் இல்லைன்றது தெளிவாக இருக்காங்க. மத்திய அரசு தான் எடுக்கணுன்றதில் இவங்க உறுதியாக இருக்காங்க. இந்த நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. இந்த நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடாக தான் இருக்குது. இது பல சர்ச்சைகளை உருவாக்குற நிலைப்பாடாக இருக்குது. ஒரு விஷயம் 1931 பிரிட்டிஷ் காலத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு அம்பாசங்கர் கமிஷன் வந்து டோர் டு டோர் பண்ணாங்க. ஜனார்தன கமிட்டி வந்து அவங்களும் டோர் டு டோர் தான் பண்ணுறாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் அதே டோர் டு டோர் வந்து நம்ம பண்ணலாம் என்ன? அப்போல்லாம் அதுக்கெல்லாம் அனுமதி கிடைச்ச பொழுது ஏன் இதுக்கு தனியாக நம்ம ஒரு ஆணையம் போடும்? அம்பாசங்கர் ஆணையம் போல ஜனார்தன கமிட்டி மேலே ஒரு ஆணையம் போட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு ஒரு இப்போ அந்த விஷயத்தை பற்றி இவரே வாய் தாக்க மாட்டேங்கிறார். எடப்பாடியே யோசிக்கிறார். ஏன்னா அவர் வந்து இங்கே 10.5 கொடுத்ததுனால சவுத்தில் அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால, சவுத்தில் ஓட்டு வாங்குறது பிரச்சனையாக இருக்கிறதுனால யோசிக்கிறார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் பாமக வந்து இதுக்கு சீரியஸாக குரல் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கணுன்ட்டு குரல் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ஸ்டாண்டில் தெளிவாக இருக்காங்க. மாநில அரசு எடுத்து பயன் கிடையாது அப்படின்றது தெளிவாக இருக்காங்க. இதை வந்து நிச்சயமாக வந்து மக்கள் வந்து இதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய முடிவு சரியா இல்லைன்றது ஒரு 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 விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இது சவுத்து வடக்குங்கிறது பிரச்சனை தாண்டிச்சா ஒரு மாணவர்களுடைய கல்வி நலன், அடுத்த தலைமுறைக்கான பொருளாதாரம், கல்வி, அது சார்ந்து வாழ்வியல் சார்ந்து உள்ள விஷயம் இது இல்லைங்களா? அதை தான் வந்து அது அப்படி தான் பார்க்கணுமே தவிர இது நார்த்து சவுத்து இல்லை, நார்த்து சவுத்து இல்லை. இந்த 20லேருந்து நீங்கள் 10.5 பிரித்து கொடுக்கறதுனால நார்த்தில் சில செக்டார்ஸுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னு எடப்பாடிக்கு அரசியல் ரீதியாக ஒரு இழப்பு வருதுன்னு அவர் நினைக்கிறார். அதனால் அவர் அதை பற்றி கொடுத்தவரே அதை பற்றி பேசாமல் இருக்கார். இவங்கள திமுகன்னு நினைக்கிறாங்க, மத்திய அரசு எடுக்கிற இதுக்காக சென்சஸ்க்காக வெயிட் பண்ணலாம், இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்காக வெயிட் பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. பாமக மட்டுமே நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சர்வே தான் நடத்த முடியும், சென்சஸ் நடத்த முடியாது, வீட்டுக்கு வீடு போய் நடத்த முடியாது, அது மத்திய அரசு தான் பண்ண முடியும்னு இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக தான் போயிட்டுருக்கு. பொறுத்தது பார்ப்போம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் தெரிவித்தமைக்கு இதய கணித. தேங்க்யூ.